ஒண்ணுமே புரியலமா. அத பத்தி இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. போக போக அது உனக்கே புரிய வரும். எல்லாம் உன் சித்தம் தாயே. புரிஞ்சுக்கோ துர்கா, கனகதுர்கை அம்மன் இங்க இருந்து போனதுக்கு முக்கிய காரணம் நீ இல்ல, அது இயற்கையோட விதி. அந்த இயற்கையோட விதிக்கு பின்னாடி ஒரு வரமும் தண்டனையும் இருக்கிறதா கனகதுர்கை அம்மா என்கிட்ட சொல்லுச்சு. ஆனா அது என்னன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அம்மா, எனக்காக அவதாரம் எடுத்து என்னை சாவல இருந்து காப்பாத்தி எனக்காக என் கூடவே இருந்து இவ்வளவு பண்ணிருக்க. இந்த பாவி மக உன்னை உணராம வணங்காம உனக்கு சேவை பண்ணாம போன்னு விரட்டி அடிச்சிருக்கனே. எனக்கு விமோச்சனமே கிடையாதா? துர்கா, அழாத துர்கா, கவலைப்படாத. தாயே கனகதுர்கா, என் பக்கத்திலேயே இருந்தும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம இருந்துட்டேனே. நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்படின்னா உன்னை போன்னு சொன்னதுனால நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா? ஏதோ என்னோட அறியாமையில பேசிட்டு அதுக்காக கோச்சிட்டு போயிடுவியா? நான் சொன்னதுனாலதான் போனேனா? இப்ப நானே உன்னை கூப்பிடுறேன், திரும்ப வந்துரு தாயே. ஒரே ஒரு தடவை என் முன்னாடி பார்த்தாயே, எனக்கு காட்சி கொடுத்தாயே. நீ என் பக்கத்துல இருந்தப்ப உன்னை நான் உணராமலே இருந்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு தாயே. உயிர் ஆபத்துல இருந்து பல தடவை நீதான் என்னை காப்பாத்திருக்க. என் வாழ்க்கை திரும்பவும் எனக்கு கிடைக்கவும் நானும் சின்னையா கூட சேர்ந்து வாழவும் நீதான் காரணமா இருந்திருக்க. எல்லாம் தெரிஞ்சும் நீ துர்காவா நடிச்சேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நானே உன்னை வீட்டை விட்டு போன்னு விரட்டி அடிச்ச. உன்கிட்ட கோவமா பேசிருக்க, திட்டி இருக்க, உன்னை பழிச்சிருக்க. ஆனா நீ எதையுமே மனசுல வச்சுக்காம என்ன உன் குழந்தையா பாவிச்சு மன்னிச்சு ஏத்துக்கிட்ட. என்ன மன்னிச்சது மட்டும் இல்லாம என் உயிருக்கு உயிரான சின்னையாவையும் அந்த விஷ கண்ணிக்கா கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுத்திருக்க. என் மாங்கல்ய பாக்கியத்தை காப்பாத்தி கொடுத்தது மட்டும் இல்லாம எனக்கு தாய்மை பெற கிடைக்கவும் நீதான் அருள் புரிஞ்சிருக்க. எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு உன்னால நான் வேதனைப்படுறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் சின்னையாவுக்கும் குறுக்க நிக்க கூடாதுன்னு நீயா விலகி போயிருக்க. எனக்காக இதுதான் நீ நல்ல செய்தி இருக்குன்னு சொன்னியா? நானும் சின்னையாவும் சேர்ந்து வாழாம இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ என்ன வாழ வைக்க வந்தியா? இத நான் நம்பணுமா? சரி, நம்ப வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அப்ப தெரியும் நான் உனக்கு யாருன்னு. எனக்கே தெரியாம எத்தனையோ நல்லது பண்ணிருக்க. ஆனா இவ்வளவு செஞ்ச நீ கடைசியா என்ன அழ விட்டுட்டு போயிட்டியே. இதுதான் இயற்கையோட விதின்னு சொன்னியா? நீ உன் முடிவை சொல்லிட்ட. ஆனா நானும் கௌரியும் உன் கூட இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அம்மா, உனக்கு கெஞ்சி கேக்குற, ஒரு கர்ப்பிணி பொண்ணோட ஏக்கத்தையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ கூட வந்து இருக்கணும்.
நான் உன்னை பார்க்கணும், உன் காலில் விழுந்து கும்பிடணும், உனக்கு படையல் வைக்கணும், உன்னை அலங்காரம் பண்ணி பார்க்கணும் தாய். வாமா. தாயி, ஏன் தாயி உன்னைய பார்த்தா மாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ இப்படி மண்டி போடக்கூடாதுமா. நீ இப்படி எல்லாம் அழக்கூடாது. நீ மாசமா இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ சாமி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது என் காதுக்கு கேட்டுச்சு. முதல்ல எழுந்திரு தாயி. கனகதுர்காவ நீ தாயின்னு சொல்ற. மக தான் அம்மாவை கூப்பிட்டா அந்த அம்மா வராமலா போயிடுவா? உன்னை விட்டு போனவ திரும்பவும் வருவாமா? கண்ணை தொடச்சிக்க தாயி. இந்தா இத வச்சுக்க. இந்த பாட்டியை எங்கேயோ பார்த்திருக்கோமே, எங்க பார்த்தோம்? தாயி, நீ மாசமா இருக்க. நீ மயக்கமானதும் உன் நாடிய புடிச்சு நான் பார்த்தேன். அப்பதான் நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுது. இந்த பாட்டி அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? சாமிதான் வந்திருக்கா? தாயே கனகதுர்கா, நீதான் அந்த பாட்டி உருவத்துல வந்தியா? நான் கூப்பிட்டதும் உடனே வந்துட்டியேம்மா. நான் கர்ப்பமா இருக்கிறத நீதான் வந்து என்கிட்ட சொன்னியா? இப்பயும் வந்தது நீதானே தெரிஞ்சுக்காம விட்டுட்டனே. அம்மா, நீ எங்கம்மா இருக்க? அம்மா, உன்னை வேண்டி கேட்டுக்கிற. நான் உன் மகங்கிறது உண்மைனா நீ திரும்பவும் என் கூடவே இருக்கணுமா? தாய் இல்லாத எனக்கு தாயா இருந்து நீதான் பிரசவம் பார்க்கணும். நீதான் என் குழந்தைய பார்த்துக்கணும். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தாயே. ஏங்க, இந்த நடு ராத்திரியில மாயா எதுக்குங்க சுடுகாட்டு மண்ணை எடுத்துட்டு வர சொல்லிருக்கா? அண்ணே, ஏதாவது பூஜை பண்றதுக்கா இருக்கும். அப்படினாலும் அவ எப்பவும் வழக்கமா நாகவனத்துல தானே பூஜை பண்ணுவா. இந்த காட்டுக்கு எதுக்கு வர சொல்லிருக்கா? இதுக்கு முன்னாடி நாம இங்க வந்ததே இல்லையே. ஆமாம்மா, இந்த காட்டுக்கு நாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஏய், லொடன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாயை மூடிக்கிட்டு வாங்க. மாயா என்ன சுடுகாட்டு மண்ணை வச்சு பொம்மை செஞ்சு விற்கவா போறா? அவ சுடுகாட்டு மண்ணை கேட்டிருக்கான்னா ஏதோ பெருசா பிளான் பண்ண போறான்னு தான் அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்னன்னு தெரியதான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா வாங்க. அர்ஜுன், ஆ, லொகேஷனுக்கு இன்னும் எவ்வளவு நேரம்டா காட்டுது? இதோ பக்கத்துல வந்துட்டு சித்தப்பா.
அர்ஜுன், இங்கே நின்னுட்ட? மேப் இங்க தான் காட்டுதா? அப்பா, ஆ, இந்த லொகேஷன்ல இருந்து இன்னும் 100 மீட்டர் போகணும்ப்பா. இதுக்கு மேல கார் போகாது. நாம நடந்தாப்பா போகணும். ஆ. சரி அகிலா, அந்த மண்பானை என்கிட்ட கொடு. நேரா தானே போனோம்? ஆமாப்பா, நேரா போகணும். சரி, என் பின்னாடியே பார்த்து பத்திரமா வாங்க. சரிப்பா, வாங்கம்மா. என்னது அது? டேய் டேய் ஜனா, அண்ணே. அங்க பாரு, தூரத்துல ஏதோ வெளிச்சம் தெரியுதுல்ல? ஆமாண்ணே. அதோ அதோ தெரியுதுண்ணே. மா, அதோ. டேய் அப்பா, வாடா போலாம். வா. சரிப்பா. மாயா, மாயா தானே? நான் தான். மாயா, என்ன? நீ கேட்ட சுடுகாட்டு மண்ணை கொண்டு வந்திருக்கோம். அங்க மாயா, நீ என்ன பண்ற? இது என்ன பூஜை? பூத சுத்தி பூஜை. பூத சுத்தி பூஜையா? இது எதுக்காக பண்ற? அந்த துர்காவை அழிக்கிறதுக்காக.
ஏமாயா இப்பதான் கனகா இல்லையே, இந்த நேரத்துல துர்காவை அழிக்கிறதுக்கு உன்னோட சக்தியை எதுக்கு பயன்படுத்தணும்? நீ பூஜையில வச்சிருக்க இந்த கத்தி போதாதா? ஆமா மாயா, துர்காவை அழிக்கிறதுக்கு எதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவ நம்ம பொறியில சிக்கின எலி மாதிரி, நேரம் பார்த்து அவளை அடிச்சு கொல்ல வேண்டியதுதான். எதையும் யோசிச்சு பண்ணாம உங்களோட அவசர புத்தியாலதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான் மாயா. கனகா இருக்கும்போது அவ வேல்யூ தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டோம். ஆனா இப்பதான் கனகா இல்லையே, இருக்கிறது அந்த வாயில்லா பூச்சி துர்காதா. நாம நினைச்சா அவளை வீட்டுல வச்சு ஈஸியா காலி பண்ணலாம். இவ்வளவு பெரிய பூஜையெல்லாம் பண்ணி அழிக்கிறதுக்கு அவளை ஒர்த்து இல்ல மாயா. எல்லாம் சரிதான். ஆனா இப்ப கனகா இல்லைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த கனகா இன்னும் சாகல. அப்படி செத்திருந்தானா அவ எப்படி நம்ம கிட்ட போன்ல பேசிருக்க முடியும்? கனகா இல்லைன்னு நாமளா குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உயிரோட தான் இருந்துகிட்டு இருக்கா. அந்த கனகா துர்காவை நம்ம கொல்ல போறப்போ அவளை காப்பாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு நான் இப்போ களத்துல இறங்கியிருக்கேன். நீ சொல்றது சரிதான் மாயா. கனகா வந்துட்டா என்ன பண்றதுன்னு நீ யோசிக்கிறது கரெக்ட் தான். எவ்வளவு கணக்கு போட்ட நீ துர்கா கணக்க எப்படி முடிக்க போற? அதுக்குத்தானே இந்த பூஜையே. ஆ, இந்த முறை நீங்களோ இல்ல நானோ இல்ல கூலிப்படையும் அந்த துர்காவை கொல்ல போறது இல்ல. அப்புறம் எப்படி அவளை தீர்த்து கட்ட முடியும்? வெறும் பூஜை மட்டும் பண்ணிட்டு இருந்தா எப்படி? இது ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பூஜை இல்ல. இந்த பூத சுத்தி பூஜை என்ன மாதிரியே ஒரு சக்தி வாய்ந்த மாய சக்தியை உருவாக்கி அத வச்சு அந்த துர்காவை அழிக்க போறேன். மாயா, எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்ல, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இத பாத்தீங்களா? இது நீங்க கொண்டு வந்த சுடுகாட்டு மண்ல நான் செஞ்சிருக்கிற பெண் விக்கிரகம். இவ பேரு மங்கா. இந்த விக்கிரகத்துல எனக்கு சமமான சக்தியை இறக்கி இவளுக்கு நான் உயிர் கொடுத்து இவளை ஏவி விட்டு அந்த துர்காவை நான் அழிக்க போறேன். உன் பிளான் நல்லா இருக்கு மாயா. ஒரு சின்ன டவுட், அத நீயே செய்யலாமே. எதுக்கு உன்ன மாதிரியே இன்னொரு மாய சக்தியை உருவாக்கி துர்காவை அழிக்கணும்? நீயே நேரடியா களத்துல இறங்கி துர்காவை கொல்லலாமே. அதுதான் தப்பு. நானே நேரடியா களத்துல இறங்கினா அதுல சில சிக்கல்கள்லாம் ஏற்படலாம். அங்க எல்லாருக்கும் நான் நல்லா அறிமுகமாயிட்டேன். நான் களத்துல இறங்கி நேரடியா துர்காவை தீத்து கட்டி அத நான் தான் பண்ணனு யாருக்காவது தெரிஞ்சிட்டா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தப்பிச்சிருவேன். ஆனா என்ன கூட்டிட்டு வந்த நீங்க மாட்டிக்குவீங்க.
ஆனா எனக்கு பதிலா நான் உருவாக்குற இந்த மங்கா அந்த துர்காவை போட்டு தள்ளினா உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே ஏதாவது சிக்கல் வந்தா கூட நான் உருவாக்குன இந்த மங்கா தான் மாட்டிக்குவா. ஆனா அதுக்குள்ள நான் அந்த மங்காவை மாயமா மறைய வச்சிருவேன். நீ சொல்றது சரிதான் மாயா, அப்படியே செய். துர்காவை கொல்ற டாஸ்க்ல நீயும் நாங்களும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற. கனகாவை முழுசா முடிக்கிற வரைக்கும் உன்னோட உதவி எங்களுக்கு தேவை. அப்பதான் மாயா என்னால உயிரோட இருக்க முடியும். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் மாயா. நீ எடுத்த முடிவு சரிதான். நீ பூஜையை ஆரம்பி. சரி மாயா, நீ பூத சுத்தி பூஜைய ஆரம்பி.